வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி மகாதன் சேகர் ராஜா. நமது ஃபார்மேட் நியூமராலஜி மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்தது என்று சொல்கிறோம். இதில் மெய்ஞானம் என்றால் விஞ்ஞானம் என்றால் என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் என்று சொல்ல இயலாது இல்லையா? அதனால மெய்ஞானம் என்றது ஆன்மீகம், விஞ்ஞானம்ன்றது விஞ்ஞானம் தான். அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவையில்லை இல்லையா? அதை இப்போது இந்த மெய்ஞானன்றது ஆன்மீக மனிதனுக்கு பிரச்சனைகள் பல வழியில் இருக்கும், பல வழியில் பிரச்சனை வரும். அதை தீர்க்கிறதுக்கு மெய்ஞானம் ஆன்மீக மூலியமாகவும் தீர்க்கலாம். அடுத்த வழி விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானன்றது தான் ஃபார்மேட் நியூமராலஜி. இந்த பொதுவாக அந்த ஃபார்மேட் நியூமராலஜி என்பது ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி. ஸ்டெபிலைசர் எதுக்கு தேவைப்படும்? இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க, எதுக்கு ஸ்டெபிலைசர் இல்லைனாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டெபிலைசர் இல்லைனா ஃப்ரிட்ஜ் ஓடும். ஸ்டெபிலைசர் இருக்குன்னு அவசியமே இல்லை. அதுமாதிரி ஃபார்மேட் நியூமராலஜின்ற பேர் இல்லைன்னா கூட வாழலாம் எல்லாரும். ஆனால் அந்த ஸ்டெபிலைசருங்கிறது ஒரு எப்படி ஃப்ரிட்ஜுக்கு தேவைப்படுதுன்னா, கரண்ட்டு வந்துட்டு கம்மியாக வரும், ஜாஸ்தியாக வரும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த ஸ்டெபிலைசரினுடைய தேவைகள் புரிய வரும். இந்த ரொம்பவும் கம்மியாக இருந்ததுனாலும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஸ்மாஷ் ஆகிரும். ஹை வோல்டேஜ் வந்தாலும் ஸ்மாஷ் ஆகிரும். ஸ்மாஷ்னால் வேலை செய்யாது. இந்த ஸ்டெபிலைசர் அது வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவை அதை வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாஸ் பண்ணும். அதுக்கு தான் ஸ்டெபிலைசர், வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்டெபிலைசர் இல்லைனாலும் ஃப்ரிட்ஜு வேலை செய்யும், ஆனால் ஃப்ரிட்ஜையை காப்பாற்றும். இது ஸ்டெபிலைசர். ஃபார்மேட் நியூமராலஜி சேம் கான்செப்ட் தான். அது இல்லைன்னா கூட உங்களால் எல்லாரும் இயங்கலாம் அதே நேரத்தில். அது ஏன் அப்படின்னா, அந்த ஸ்டெபிலைசர் போன்றது ஏன் கம்பேர் பண்ணனாக்கா, நமக்குன்னு ஒரு சக்தி, மனித சக்தியெல்லாம் இருக்கும். அதை தாண்டி நம்ம பேசுகிறது, நம்ம செயல்படுறது, செயலாக்கம் இருக்குது. எல்லாமே நமக்குள்ள அந்த கான்சியஸ் சப்கான்சியஸ்குள்ளே கண்ட்ரோலோடு இருந்துட்டாக்கா தப்பிச்சிருவோம். சில பேருக்கு தங்களுடைய வாயினாலே பிரச்சனை வந்துட்டு அவங்களே வாங்கிப்பாங்க ஃப்ரீயாக. என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல பேசணும், அவங்கள அறியாமல் சப்கான்சியஸ் உள்ளே போயிட்டு அதை டங்கு ஸ்லிப்பாகுதுன்ற இல்லையா, நம்மளை அறியாமல் வார்த்தைகள் வெளியே வந்துட்டதுக்கப்புறம் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க தெரியாமல் பேசணும்னு. சில பேருக்கு வந்தது கூட தெரியாமல் இருக்கும். நான் அப்படி பேசலைன்றுவாங்க, எனக்கு தெரியலன்றுவாங்க. அப்படின்னா சப்கான்சியஸ் வேலை செய்யுது. சப்கான்சியஸ் உங்கள்கிட்ட வேலை செய்யுதுன்னா நீங்கள் தோத்துடுறீங்க. கான்சியஸ் வேலை செஞ்சால் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அப்போது இந்த ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் பேர் அமைச்சிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த சப்கான்சியஸே உள்ளே வராது, கான்சியஸே தான் இருக்கும். நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். இப்போ அதான் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுமேன்றதுக்காகத்தான் அதை கம்பேரிட்டிவோடு சொல்ல வந்தேன். இப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்போ வசந்தின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு வைங்களேன். அது 26ஆம் எண் தேதியில் பிறந்திருக்காங்க. இல்லை என்ன தேதியில் பிறந்திருக்காங்க அது கூட விட்டுற தேதி கூட நான் சொல்லலை, வேண்டாம். வசந்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது என்ன நம்பரில் இருக்கும்னாக்கா 26 இருக்கும். அவங்க என்ன தேதியில் வேணாலும் பிறக்கட்டும். வசந்தின்னு பேர் வச்சுக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா 26ஆம் நம்பரில் இருக்கும். இந்த 26ஆம் நம்பரில் இருக்கும்போது அவங்களால வசந்திங்கிற பேர்னால அவங்களால எதையுமே லைஃப்பில் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது. எஸ்பெஷலி மேரிட் லைஃப், திருமண வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில்லே இருக்காது. பிஃபோர் த லைஃப்பும் ஆஃப்டர் த மேரேஜ் லைஃப்லேயும் இந்த பேர் கொண்டவங்களுக்கு ஃபுல்ஃபில் லைஃப் கிடைக்காதுன்னு. பிகாஸ் வந்துட்டு பேர் 26 இருக்கும். அதுவே வசந்தி அப்படிங்கிறத வசந்தா பக்கத்தில் ஒரு ஸ்ரீ, வசந்தா ஸ்ரீ அப்படின்னு போட்டே 41 வந்துடும். இப்போ பார்க்க சொல்லுங்கள், லைஃப்பில் எல்லாம் ஃபுல்ஃபில் கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா 41 பேர் இருக்குது. இது பேர் தான் 41 நியூமராலஜி படி. ஆனால் ஆர்ஸ் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை போட்டு பார்த்தீங்கன்னா 1,00,000 மேலே கிராஸ் ஆயிரும். 1,22,000 வந்துடும். 1,22,000 ஆர்ஸ் பவர். நம்ம 1,00,000 கிராஸ் ஆனது அவங்களால கேன் டு அச்சீவ் பண்ண. அப்போது இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வசந்திங்கிறவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க, ஜெயிக்கவே முடியல. ஆன்மீகத்துலேயும் போகலாம். அப்போது ஆன்மீகத்தை எந்த நேரமும் நீங்கள் ஈடுபாடு கொண்டுக்கிட்டே இருந்தால் தான் நாம் தப்பிக்கிறதுக்கு ஆன்மீகம் ஒரு வழி. நீ என்றைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என் பிரச்சனை தீருனா அதெல்லாம் கடவுள்லாம் அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஆன்மீகம் மூலயமா தீர்க்கலாங்கிறது அது ஒரு வழி, அப்படி தான் சொல்லப்பட்டதை ஒழிய அந்த ஆன்மீகத்தையும் அந்த இடத்துல ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரச்சனை தீர்க்கப்படும். என்றைக்கும் ஒரு நாள் கோயில் போயிட்டு எனக்கு பிரச்சனை தீருனாக்கா அப்படின்னு அவ்வளோ கோயில் எதுக்கு நாட்டில் உலகத்தில்? அப்படிலாம் இருக்காது. ஃபுல் ஈடுபாடு முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கணும். அந்த ஆன்மீகத்திலையும் நம்ம எப்படி எதன் மூலயமா எப்படி அதை கொண்டு போய் போனால் தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்.
அதனால் அது ஒரு வழி, அவ்வளோதான். அது மெய்ஞானம். விஞ்ஞானங்கிறது ஃபார்மல் நியூமராலஜி. ஸோ இப்போது இந்த விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு அளவு சொல்லிட்டேன், வித்தியாசங்கள் சொல்லிட்டேன், பேர் மூலியமாகவும் சொல்லிட்டேன். எப்படி இருந்தால் எப்படி, இது இருந்தால் இந்த பேர் இருந்தால் ஜெயிக்காது, இப்படி இருந்தால் ஜெயிக்கும் அப்படிங்கிறத ஒரு கம்பேரிட்டிவோட சொல்லிட்டேன். எத்தனை பேர் இருக்குங்களோ நீங்களே உங்களை அனலைசிஸ் பண்ணி பாருங்கள், அது ஆமாவா இல்லையான்ட்டு. கண்டிப்பாக ஆமான்னு சொல்ல வருவீங்க. ஸோ நிச்சயமாக இந்த மெசேஜ் அனைவருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.